சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். 10 நாள் அலைஞ்சு நாங்க அந்த டிடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். டிடியை கழிச்சு போட்டாங்க. நான் பக்கத்தூர் 1 கிலோமீட்டர் தான் சார், பக்கத்தூர் மாணிக்கம்பட்டி நைட் இருந்து தான் நிக்கிறோம். இந்த டிடியை பார்த்து விட மாட்டாங்க. இதுக்கு என்ன போற அந்த மாடு குட்டையா வந்து இங்க ரெக்கார்டு இருக்கா பிடிச்சு வெளியே தள்ளி விடுறாங்க. போலீஸ்காரர் டிடியை கிழிச்சு விடுறாரு. நாங்க 15 நாள் அலைஞ்சு நாங்க கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கிய காளைகளை பரிசோதனை செய்த கால்நடை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவினர் காலை 6 மணிக்கு போதிய வெளிச்சம் இல்லாததால் தங்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் தங்களது பணியை சிறப்பாக செய்து காளைகளுக்கான தகுதி சான்றிதழ்களை வழங்கினர். இது ஒருபுறம் இருக்க, செய்தியாளர்கள் கேலரிக்கு பின்புறமாக ஏணியுடன் வந்து பார்வையாளர்கள் கூட்டம் கூட்டமாக ஏறினர். இது காவல்துறையினரின் கவனத்திற்கு தெரியாத நிலையில் கேலரி திடீரென உடைந்தது. இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கும் இருக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்து அமர வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர்கள் கொளுத்தும் வெயிலில் தரையில் அமர்ந்திருந்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் 3வது சுற்று வரை வீரர்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் புலம்பியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதேபோல் இரவு முதலே தங்கள் காளைகளுடன் நாங்கள் காத்து கிடக்கிறோம். ஆனால் ஆன்லைன் மூலம் பதியப்பட்ட டோக்கனை பெற்றுக்கொண்டு சில காளைகளின் உரிமையாளர்கள் விதிகளை மீறியதாக சாமானிய மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். குறிப்பாக சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் பரிந்துரையின் பேரில் வந்த 2 காளைகள் வரிசையில் வராமல் சிறப்பு வழியில் அனுமதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனிடையே போட்டியின் போது காவல்துறையினரால் புறக்கணிக்கப்பட்ட காளைகளுக்காக குரல் கொடுத்த பெண் ஒருவர், அனைவருமே ரிஸ்க் எடுத்துதான் டிடி எடுத்துள்ளோம், கால் கடுக்க காத்து கிடந்துதான் போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்துள்ளோம், போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என ஈஸியாக கூறினால் என்ன அர்த்தம் என பொங்கி எழுந்தார். இதேபோல் இளைஞர்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலதான் வந்துச்சு. மாடு திண்டுக்கல்ல இருந்து சொல்லி நம்ம எவரு கமிட்டி தலைவர்கிட்ட பேசிதான் நாங்க மாடு ஏத்திட்டு வந்தோம். வந்து இங்க ரெக்கார்டு இருக்கா பிடிச்சு வெளியே தள்ளி விடுறாங்க. போலீஸ்காரர் டிடியை கிழிச்சு விடுறாரு. நாங்க 15 நாள் அலைஞ்சு நாங்க கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். இது ஒருபுறம் இருக்க, மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியும் காளைகள் கயிறுடன் அவிழ்க்கப்பட்டதால் அமைச்சர் மூர்த்தி டென்ஷன் ஆனார். இதையடுத்து மைக்கை கையில் வாங்கிய மாவட்ட ஆட்சியர், கயிறுடன் காளை அவிழ்க்கப்படுவதால் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் காயமடைகின்றனர் என்றும், கயிறை அவிழ்த்த பின்புதான் வாடிவாசலிலிருந்து காளைகளை விட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். அப்போது ஆட்சியரின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு அமைச்சர் மூர்த்தியும் ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு கோபத்துடன் உத்தரவிட்டார். அந்த கயிறு நீளமா இப்படி தொங்கிட்டு வரக்கூடாதுங்க. மூக்கணாங்கயிறு அவுக்குறீங்க, கழுத்துல உள்ள கயிறு நீளமா தொங்கிட்டு வருது. அது மாட்டு காலையும் படுது, நம்ம மாடு இப்படி வீரர்களுக்கும் சுத்துது. அது நீங்க முதல்ல கயிறு அவுருங்க, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பும் போது மாட்டு ஓனர் பேரை தெளிவா சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.